Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஜூன் 15 நம்ம எழுதியிருந்தோம். இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கான அஃபிஷியல் கீ டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது தற்காலிகமான ஒரு கீ தான். டென்டேட்டிவாக ஒரு கீ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கீலையுமே ஒரு 6 கேள்வி கிட்ட ஹோல்ட் ஆன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பர்ட் கமிட்டி அப்புறம் மாதிரி போட்டு அண்ட் கீஸ் ராங்காக இருந்தால் சேலஞ்ச் பண்ண முடியுமா? எஸ் பண்ண முடியும். அதுக்கான விவரம் என்ன முழுமையாக நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேவா? ரைட். ஸோ இந்த பிடிஎஃப் நம்ம டெலகிராமில் இருக்குது அண்ட் டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்லையும் டெலகிராமே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். ஓகே ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இங்கே நீங்கள் பண்ண வேண்டியது இந்த கொஸ்டின் புக்லெட் ஒரு புக்லெட் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. எல்லா புக்லெட்டுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்பர் 1 இருக்கு இல்லையா, உங்கள் பேப்பரில் நம்பர் 10 இருக்கலாம், நம்பர் 15 இருக்கலாம், மாறி மாறி வந்திருக்கும். ஸோ ஒரு புக்லெட் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இது சர்ச் பண்ணும் போது கடுப்பாகாதீங்க. 200 கேள்விகளும் நிதானமாக ஆன்சர்ஸ் ப்ராப்பராக செக் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரைவேட் கீக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் வரலாம். ஏன்னா இங்கேயே ஒரு 6 கேள்வி கிட்டே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பாருங்கள், நம்பர் 6 திஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டு பி பிளேஸ் பிஃபோர் த எக்ஸ்பர்ட் கமிட்டி ஃபார் ஃபைனல் அப்புறம் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லை, நம்பர் 11, 49, 88, 112, 175 அண்ட் 190 ஒரு மேக்ஸ் கேள்வி கூட வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? அதனால் ப்ரைவேட் கீ எல்லாமே வந்து விட்டுருங்க. நீங்கள் எக்ஸாம் முடிஞ்சு பார்த்துருப்பீங்க, எல்லாமே ஓரமாக எடுத்து வச்சுட்டு உங்கள் கொஸ்டின் புக்லேட்டில் இந்த ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை அஃபிஷியலாக முழுமையாக செக் பண்ணி பாருங்கள். கட் ஆஃப் என்னவா இருக்கலான்றது நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ எல்லாருமே இந்த அஃபிஷியல் கீ செக் பண்ணிவிட்டு உங்கள் கேஸ்ட் கேட்டகரிக்கு எத்தனை கேள்விகள் சரியாக நீங்கள் வந்து போட்டிருக்கீங்க அதை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி கட் ஆஃப் என்னவா இருக்கலாம், யார் மெயின்ஸ் படிக்கலாம், ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அதை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் இதில் கொடுக்கப்பட்டிருக்க கீ மட்டுமே இறுதியானது இல்லை. ஒரு சில கேள்விகள் தப்பாக கூட வந்து இருக்கலாம். அதை நீங்கள் சேலஞ்ச் பண்ண முடியும். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள். அதை கிளிக் பண்ணால் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் இது மட்டும் தான் நீங்கள் போடுற மாதிரி வந்துடும். அண்ட் ஃபஸ்ட்டு நம்பர் நீங்கள் வந்து போடணும். ஓகேவா? நீங்கள் ஒரு சேலஞ்ச் வந்து பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நோபல் ப்ரைஸ் இன் மெடிசன் இந்த கேள்வி வந்து இருக்குது. உங்கள் கொஸ்டின் பேப்பரில் இது 40வது கேள்வியாக வந்து இருக்கலாம். எக்ஸாம்பிள் 40வது கேள்வியாக வந்து இருக்கலாம். பட் நீங்கள் சேலஞ்ச் பண்ணும் போது நம்பர் 4 அப்படின்னு போட்டு தான் நீங்கள் சேலஞ்ச் பண்ணணும். உங்கள் கொஸ்டின் புக்லெட்டில் எந்த நம்பராக இருந்தாலும் பரவாயில்ல, அது கணக்கு இல்லை. இந்த கொஸ்டின் புக்லெட்டில் கொடுத்துருக்காங்களா, அஃபிஷியல் கீ கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் சேலஞ்ச் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு இன்னொரு ஒர்க் வந்து இருக்குது. நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் கிடச்சிருக்கு அப்படின்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களும் யூஸ் பண்ணிப்பாங்க. இதை வந்து இவங்க சேலஞ்ச் பண்ணால் போதும், நம்ம பண்ண வேணாம் அப்புறம் மாதிரி யோசிக்காதீங்க. எல்லாருமே சேலஞ்ச் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் அது எல்லாருக்குமே இது ஒர்க் அவுட் ஆகலாம், ஆகாமல் கூட வந்து போகலாம். உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்ளிகேஷன் ஐடி போட்டு சேலஞ்ச் பண்ணுங்கள். ஜூன் 30 லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. சேலஞ்ச் பண்ணால் மார்க் கம்மி பண்ணுவாங்களா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்கள் வேலை தப்பாக இருக்குன்னு தோணுதா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து இருக்குது. இப்போ 1 and 3 வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இது தப்பு, பி தான் சரியாக வரும் அப்படின்னா இதுக்கான அஃபிஷியல் ப்ரூஃப் வந்து எடுத்துக்கோங்க. அந்த ப்ரூஃபில் எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து அப்லோட் பண்ணுங்கள். நிச்சயமாக அதை வந்து ஃபைனல் பண்ணுவாங்க. ஓகே, முடிஞ்ச வரைக்கும் கவர்மெண்ட் சைட்ஸ் அதை வந்து பாருங்கள். இப்போ பட்ஜெட்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, பட்ஜெட்டுக்கெலாம் கவர்மெண்ட் பிடிஎஃப் எடுத்துட்டா பெட்டராக வந்திருக்கும். அண்ட் சமச்சீர் புத்தகம் இந்த மாதிரி அஃபிஷியல் சோர்ஸ் கிடைச்சா இன்னும் பெட்டராக வந்திருக்கும். யார் யாருக்கு என்னென்ன சோர்ஸ் வந்து கிடைக்குதோ அந்த சோர்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களும் யூஸ் பண்ணிப்பாங்க. நானும் இது ஃபுல்லாக வந்து செக் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? அண்ட் இந்த 6 கொஸ்டின்ஸ், அதாவது 6, 11, 49, 88, 112, 175, 199 7 கேள்வி இருக்கு இல்லையா, இந்த 7 கேள்விகள் வந்து நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம், பண்ணாமலாம் வந்திருக்கலாம். பட் உங்களுக்கு கேள்வி தெரிஞ்சால் அதையும் சேலஞ்ச் வந்து பண்ணுங்கள். ஓகே, 200 கேள்விகளுமே தப்புன்னு பட்டால் அதை நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். அதுக்கான ப்ரூஃப் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பெட்டராக வந்திருக்கும். ப்ரைவேட் கீயை விட்டுட்டு இந்த கீயில் எவ்வளோ மார்க் உங்களுக்கு வருது, 200 கேள்விக்கு எவ்வளோ போடுறீங்களோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கட் ஆஃப் வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.